வணக்கம், நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசிநாதனானவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ சொல்லுவாங்க 7 சனி. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அது ரொம்ப முக்கியம். அப்போது 7 சனியால் சில தடைகள், சிறு தடைகள் தான் ஏற்படும். ஏன்னா அது பாத சனின்னு பேர், சிறு தடைகள். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டங்களை தருவார், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தருவார், ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். அப்போ கொஞ்சம் கூடுதல் உழைப்பு தேவை. அந்த உழைப்பினால் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்துக்குள்ளே சுக்கிரன் பிரவேசிக்கிறார். அது நல்லது. புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட 7ஆம் வீட்டில் 7ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. 20ஆம் தேதி புதன் 8ஆம் வீட்டுக்கு போய்டுவார். அப்போ 8ஆம் வீட்டுக்கு புதன் போனால் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கடனை திருப்பி கொடுப்பீங்க, ஃபைனான்ஸ் கொஞ்சம் பெட்டராகும், அது மாதிரி தான் ஆகும் அது. அப்போ இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியல. அது சரியில்லை. அது ஆனால் ஒரு அப்ரோச் சரியாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருகிறார். அப்போ இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை குறைத்து கொள்ள முடியும். கொஞ்சம் முன்னேறத்துக்கான வாய்ப்புகளை பெருக்கி கொள்ளலாம். அதனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. இது கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு காலம். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது. அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான. என்ன காரணம்னா, என் காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. இல்லை எனக்கு அது முக்கியம், என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தில் அறிவுக்கு வேலை கொடுங்கள், உங்கள் எமோஷனுக்கு வேலை கொடுக்காதீங்க. அப்படி இருந்தால் இந்த காலம் சிறப்பாக அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.